தான் ஞாபகம் வந்தா. அப்போ அடிச்சன் இப்படி ஒரு அம்மா வந்து நிற்கிறாய், அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி உங்களை வன்னி மைந்தன் தளத்தினூடாக தளத்தினூடாக வழங்கப்படுகின்ற உதவி திட்டத்தின் அடிப்படையில் வனிரக்ஷன் அண்ணா மூலமாக வவுனியா சாமணங்குளம் கிராம சேவையர் பிரிவில் இருக்கும் ஒரு தாய் பிள்ளைகளால் பார்வையிட முடியாத தாயோருக்கான 6500 ரூபா பெறுமதியான சாமான் என்று வழங்கப்படுகிறது. அவருக்கு அரிசி 10 கிலோ, 5 கிலோ மா, பருப்பு 1 கிலோ, சீனி, சோயா மீட்டு, அங்கர் மற்றும் தேயிலை, சவக்காரம், பிஸ்கெட் என்பன வழங்கி வைக்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், நான் ஆஃபீஸில் இருக்கக்குள்ள இந்த அம்மா ஆஃபீஸுக்கு வந்தால் ஒரு அலுவலுக்காண்டி. அப்போ தன்னுடைய நிலைப்பாடுகளை என்னட்ட சொன்னால், உண்மையிலேயே இந்த அம்மாவை பார்க்க எனக்கு ஒரு சரியான ஒரு உதவி செய்யணும் போல் இருந்தது. அப்போ எனக்கு டப்புன்னு டீச்சர் தான் ஞாபகம் வந்தா. அப்போ அடிச்சன் இப்படி ஒரு அம்மா வந்து நிற்கிறாய், அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி உங்களை வன்னி மைந்தன் தளத்தினூடாக அவள் உடனே இல்லைங்க சார் 2 ரூபான்னு சொல்லி போட்டு எவ்வளவுக்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லி வந்து கேட்டால் நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. உண்மையிலே இப்படி ஏழை மக்களோட நாங்கள் வேலை செய்கிறது. அப்போ வரக்குள்ளே நாங்கள் ஏதாவது ஒன்று உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ இல்லை, அரசாங்கத்தால் எதுவும் கொடுக்கறதில்லை. இப்படி ஒரு உங்களூடாக இப்படி ஒரு வார மக்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கத்தக்கதாக நாங்களும் ஒரு பணியை செய்கிறதுக்கு நீங்கள் செய்கிற உதவிக்காக நன்றி. இப்போ வந்து நான் கேட்டோன்னே பிறகு இப்படி எவ்வளவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் நான் சொன்னேன் ஒரு அளவில் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அவர் ஓகேன்னு போய் 6500 ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளை வாங்கி கொண்டு இப்போ என்னூடாக கொடுத்துருக்குறோம். அதுக்கு எக்ஸலனாக உங்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் உதவிகள் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். நன்றி. என் தளத்தில் உள்ளவர்கள் நன்வேண்டார், அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா. வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே, வாரி வாரி மக்களுக்கு நாடும் உதவுதே. தேசம் எங்கள் தேசம், தேம்பி தேம்பி அழுவதோ, வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ.